யுஎஸோட சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லைனா அந்த ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலோ அதுக்கு முக்கியமான ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட ஜெண்டரில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல். இந்த 2 ஜெண்டரை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஜெண்டரை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை தன்னோட பாலினத்தை வெளிக்காட்டிக்க விரும்பலை அப்படின்னு ஒருத்தவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ல ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் உங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிறதுக்காக இமிகிரேஷன்ல நீங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்ல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட்டா பதவியேற்றதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதுல முக்கியமா கடந்த ஜனவரி மாசம் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. அது என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டு பயாலஜிக்கல் செக்ஸஸை மட்டும்தான் நாங்க அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஒன்னு மேல், இன்னொன்னு ஃபீமேல். இதை தாண்டி வேற ஒரு ஜெண்டரை ஒருத்தவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அமெரிக்கால இடம் தர மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜனவரியிலே வந்திருந்தது. அது தவிர்த்து யூஎஸோட இமிகிரேஷன் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல எல்லாமே இந்த 2 ஜெண்டரை ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இது தொடர்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்டோட பப்ளிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்கிறவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களோட இந்த ஒரு பாலிசி ஆஃப் காமன் சென்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஒரு பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பயாலஜிக்கல் ட்ரூத், அதாவது பாலினம் சார்ந்து இது வரைக்கும் நம்ம என்ன நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை மட்டும்தான் நாங்கள் முன்னெடுத்துட்டு போவோம். இது தொடர்பா இதுல யாராவது ஒரு புரட்சி செய்ய விரும்புறாங்க அப்படின்னாலோ இல்ல ஏதாவது ஒரு புதுமையான ஐடியாலஜியோட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு அமெரிக்கால இடம் தர மாட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்காவோட இமிகிரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டியை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும் இந்த இடத்துல வந்து இன்னொருத்தங்க அவங்களோட ஐடியாலஜி எல்லாம் ப்ரமோட் பண்றதுக்கு கண்டிப்பா நாங்க இடம் தர மாட்டோம் அப்படின்னும் அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு பாலிசியை கொண்டு வரது மூலமா ட்ரம்ப் அவர்கள் பெண்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, ஒரு நபர் ஆண் இல்ல பெண்ணா இருந்தா மட்டும்தான் இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ல அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கு என்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பர்த் சர்டிஃபிகேட். ஸோ ஒரு குழந்தை அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா உடனே எடுக்கிற அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல அவங்களுக்கு என்ன ஜெண்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜெண்டரை தான் இமிகிரேஷன் சர்வீஸ்ல எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல மேல் ஃபீமேல் அப்படிங்கிற 2 பாலினத்தை தவிர வேற ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலோ அதை ஒரு செகண்டரி எவிடன்ஸா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இமிகிரேஷன் சர்வீஸ்ல தன்னோட பாலினத்தை வெளிக்காட்ட விரும்பல அப்படிங்கிற காரணத்துக்காக அதை பிளாங்கா நிரப்பாம விடுறதோ அப்படி இல்லைன்னா மேல் ஃபீமேலை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஜெண்டரை வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னாலோ கண்டிப்பா அது நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களோட இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது நிறைய டிரான்ஸ் பர்சனையும் சரி இல்ல தங்களோட பாலினத்தை வெளிக்காட்ட விரும்பல அப்படின்னு நினைக்கிற அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.